வெல்கம் டு கணினி ஆசான். இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லினக்ஸ் எசென்ஷியல்ல செட் கமாண்ட் பத்தி பார்க்க போறோம். SED செட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? SED செட் கமாண்ட் பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். crony.conf ஃபைல் எடுத்துக்கிறேன். அது வந்து NTP சர்வரோட ஃபைல். சரிங்களா? ஓல்டு CentOS 7லாம் வந்து NTPன்னு இருக்கும். ஸோ இந்த CentOS 8ல வந்து crony அப்படின்னு சொல்லி அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு NTP பேக்கேஜை ரிமூவ் பண்ணிட்டு cronyங்கிற பேக்கேஜை வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா cat etc crony ஓகே .conf. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைன்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கமாண்டட் லைன் இருக்கு, எம்டி லைன் எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா செட் கமாண்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த கமாண்டட் லைனையும் எடுத்துடுறோம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எம்டி அந்த ஸ்பேஸுக்கு லைனையும் எடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஆக்டிவ் லைன், அதாவது ஒர்க் ஆகிற லைன் மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து செட் கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எதை எடுத்துறோம், கமாண்டட் லைன் அண்ட் எம்டி ஸ்பேஸ் லைன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆக்டிவா இருக்க லைனை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் அந்த ஃபைலை இங்க லோக்கலா, ஏன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், லோக்கலா இதை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் இங்க கரண்ட் டைரக்டரியில. ஓகே. ch crony.conf. சரிங்களா? அதை வந்து நான் என்ன பண்றேன், கரண்ட் டைரக்டரினா டாட். ஸோ வந்து இங்க காப்பி ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து cronyங்கிற ஃபைல் இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி நம்ம கேட் கமாண்ட் போட்டு பார்த்துட்டோம். நிறைய லைன்ஸ் இருக்கு, அதுல கமாண்டட் லைன்ஸ் இருக்கு, அதே மாதிரி எம்டி ஸ்பேஸ் லைன் இருக்கு. ஸோ அந்த கமாண்டட் லைனையும் எம்டி லைனையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆக்டிவா இருக்க லைன் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா SED ஓகே கோலன் ஷிஃப்ட் கேரட் சிம்பிள் ஓகே போட்டு ஷிஃப்ட் கமாண்டட் லைனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. ஓகே. கமாண்டட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கேரட் அப்புறம் ஷிஃப்ட் 4 டாலர் சிம்பிள் ஹேஷ் சிம்பிள் 3 ஓகேங்களா. ஸ்லாஷ் என்ன பண்ற சொல்றோம், டெலீட் பண்ண சொல்றோம். ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், கோலன் கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி ஸ்லாஷ் ஷிஃப்ட் 6 அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி லைனை ரிமூவ் பண்ணணும்னா டாலர் சிம்பிள் ஷிஃப்ட் 4 ஓகே. அதே மாதிரி ஸ்லாஷ் டி கோலன் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோம், நமக்கு என்ன ஃபைலோ அந்த ஃபைல் நேம் கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கமாண்டட் லைனையும் ரிமூவ் பண்ணிடுச்சு, அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, எம்டி லைனையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆக்டிவா இருக்க லைனை மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. இதே இது உங்களுக்கு நார்மலா வந்து கேட் கமாண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். எல்லா லைன்ஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லைனுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? நாம இப்போ வந்து செட் கமாண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா அந்த கமாண்டட் லைன் அண்ட் எம்டி லைனை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். என்ன கமாண்டை யூஸ் பண்ணி, செட் கமாண்டை யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து பெர்மனண்டா டெலீட் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்னா இன்டராக்டிவ் மோடு -i சேர்த்துட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். சரிங்களா? நான் இதை வந்து என்ன பண்றேன், இப்படி டைரக்டா கொடுக்காம ஒரு ஃபங்க்ஷன் மூலமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைரக்டா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து நீங்க ஃபங்க்ஷன் எழுதலாம். ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டெலீட் பண்ணி
டிஸ்ப்ளே பண்றதை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் ஒரு கமாண்ட் இருக்கு. ஃபங்க்ஷன் நான் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். க்ளீன் ஃபங்க்ஷன் என்ன வேணுமோ ஒரு ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன், ஒரு நேம் கொடுக்குறேன். சரிங்களா? ஃபங்க்ஷன் க்ளீன் ஃபைல் பிரேஸ் ஓப்பன் பண்றேன். அப்புறம் அந்த கமாண்ட்ல நம்ம கொடுத்தோம்ல அதே இதை இதில் டைப் பண்றேன். ஓகே, ஸ்லாஷ் ஷிஃப்ட் 3. ஓகே, அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் 6 ஸ்டார்ட் பண்றது வந்து ஸ்டார்டிங்கா ஷிஃப்ட் 6. ஓகே, ஷிஃப்ட் 3 ஸ்லாஷ் டி கோலன், அதே மாதிரி ஸ்லாஷ் ஷிஃப்ட் 4 ஸ்லாஷ் டி. ஓகே, கோலன் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ற $1. அப்புறம் என்ன பண்றேன், கோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், க்ளீன் அண்டர்ஸ்கோர் ஃபைல், சரி, LEAN க்ளீன் AN க்ளீன் அண்டர்ஸ்கோர் ஃபைல். ஸோ அது இதெல்லாம் நம்ம அந்த நேம்ல தான் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். கொடுத்துட்டு என்ன ஃபைல் நேமோ அதை கொடுத்தா போதும், க்ரோனி. ஸோ இந்த ஃபைல்ல உள்ள எம்டி லைனும் அப்புறம் வந்து கமாண்டல் லைனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, சாரி இதில் வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து பெர்மனண்டா உங்களுக்கு டெலீட் ஆகாது. இப்போ நீங்க இதுல போய் பாத்தீங்கன்னா கேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கமெண்ட் பண்ணி தான் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பெர்மனண்டா டெலீட் பண்ணணும் அப்படின்னா இன்டராக்டிவ் மோட்ல நம்ம இது பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கமாண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். என்ன கமாண்டா, இந்த கமாண்டை டைரக்டா பண்ணாம செட் கமாண்டை டைரக்டா கொடுக்காம ஒரு ஃபங்க்ஷன் எழுதி பண்ணியிருக்கோம். அதே ஃபங்க்ஷன்ல வந்து இப்போ பெர்மனண்டா அதை டெலீட் பண்ணணும்னா என்ன பண்றோம், நான் வந்து இப்போ இதை எடுக்கிறேன். க்ளீன் ஃபைல் VIL சார் என்ன நேம்ல போட்டோம், க்ளீன் ஃபைல் தானே இருக்கு. ஓகே, ஸோ அகைன் நம்ம வந்து அதை டைரக்டா டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே இதில் வந்து ஐ கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, ஐங்கிற சுவிட்சஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், ஃபங்க்ஷன் க்ளீன் ஃபைல் இதில் போயிட்டு -i சேர்த்தா போதும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க க்ளீன் ஃபைல் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்டா உங்களுக்கு அந்த கமாண்டட் லைனும் எம்டி லைனும் உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து போட்டு பாருங்க, கேட் ஸோ வந்து உங்களுக்கு வந்து கமாண்டட் லைனும் எம்டி லைனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து செட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம கமாண்டட் லைன் அண்ட் எம்டி லைன்லாம் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். SCD கமாண்ட் செட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம செட் கமாண்டை பத்தி பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு கமாண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. என்னப்பா சவுண்ட்